எப்படி நீங்கள் சீப்பாக போட்டப்பல நான் சீப்பை வச்சு முடிச்சிட்டேன். ஹே காய்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம எங்கே இப்போ போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அது எல்லாத்தையும் போக பார்க்கலாம். இப்போ யார் யார் என் கூட வருதுன்னா, நம்ம பாரதி, அதுக்கப்புறம் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு ஏழ்மலை, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்கூல் மேட்டு வந்து கஜேந்திரன். நாங்களாம் வந்து இப்போ ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். எங்கள் பிளேஸ்க்கு என்ன போகிறோம்? அதாவது ஒரு உண்மையை சொல்லணும்னா போகிற இடமும் தெரியாது, போகிற பாதையும் தெரியாது. எங்கள் கையில் இருக்கிறது எல்லாமே 2 லிட்டர் பெட்ரோல் மட்டும்தான். அதாவது மேட்டு தாங்க போகிற வழியில் இவனுக்கு ஏதோ ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போனால் தான் அதுக்கப்புறம் தான் பையன் இல்லை வரப்போ நாய் குறுக்கு வந்துடுச்சு. ஆமாம், பார்த்தேன். அது நம்ம ஒரு இறக்கத்தில் இறங்கியிருந்தோம். நாய் கொஞ்சம் சம்பவம் பண்ண பாச்சு. ஆனால் அப்போ கோப்ரோலாம் ஆன்லாம் இல்லைங்க, இதுக்கு மேலே தான் ஆன் பண்ண போகிறேன். என்னோட கிளாஸ்மேட் ஏழ்மலை, இவன் ஏற்காடு விளாக்லாம் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்லேயே. அதுக்கப்புறம் நிறைய விளாக்ஸ் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கஜேந்திரன் என்னோட ஸ்கூல் மேட்டவன், இவன் என்னோட கிளாஸ்மேட்டு. இப்போ அங்கே இப்போ அப்படியே நாங்கள் அப்படியே ஏதோ ஒரு நாடுவடிகள் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் என்னென்ன சேட்டை செய்கிறோமோ அதெல்லாமே பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஜாலியாக அப்படியே அடர்ந்த வனத்துக்குள்ளேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குங்க. வாவ், சூப்பராக இருக்குதுங்க அந்த கோயில், பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஆஃப் ரோடா? ஏன் கண்ணு, என்ன கண்ணு பண்ணுற நீ? நம்மளை கூட்டு போய் எங்கேயும் சம்பவம் பண்ண பார்க்குறான் அவன். இந்த பக்கமா? ஆஃப் ரோட். நமக்கு பிடிச்ச வழியில் போகிறதுக்கே சூப்பர். இதுக்கு தானே ஆசைப்பட்டோம். செங்குத்தாயிருதா? நம்ம வழி தனி வழி. பயங்கரமாக இருக்கும் போலதே. அப்படியே ஏஞ்சலாடி அழுங்காமல் கொழுங்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போவோம். ஆஃப் ரோடு பயங்கரமாக தான் இருக்கும். அத்தனையும் சேட்டை. அதான் இந்நேரம் சம்பவம் ஆயிருக்கும், இந்நேரம் அது. வா, உண்மையாலுமே இங்கே வேறு லெவலில் இருக்குதுங்க. ஆனால் பக்கி இப்படி ஒரு அன்னோன் பிளேஸில் இப்படி ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் உங்களுக்கு கேமராவில் இருந்தாலும் கவர் ஆகுதான்னு தெரியல. இங்கே வேறு லெவலில் இருக்குது. டே, என்னடா அது புதுசாக இருக்குது. இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா? சீப்பாக போட்ட பிளான சீப்பை வச்சு சீப்பாக போட்ட பிளானா? உண்மையாலுமே வேறு லெவலில் தான் இருக்குது. சூப்பராக தான்டா இருக்குடே.
ஐயா ரொம்ப குளுக்குறான் பாரு. டிங் டிங் டிங். பூலாம்பட்டி தண்ணி தானே? ஆமாம், மேட்டூர்லேருந்து போகிற தண்ணி அது. தெர்மலுக்கு இந்த சைடு இருக்கும். பேக் சைடில் இருக்கும். இது என்ன தண்ணி கண்ணு? இது என்ன தண்ணி? அழுக்கு தண்ணி. தெர்மல் தண்ணி அது? அழுக்கு தண்ணி தானே? இப்போ நம்ம ஊர் உப்பு தண்ணி அது. அழுக்கு தண்ணி. சரி, கீழே அப்படியே குதிச்சு போகிற நல்லா இருக்குது. சார் நல்லா இருக்குடா. நல்லா இருக்குடா, அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். இந்த பக்கி கூட்டம் அந்த பிளேஸை பாருங்க, நல்லா தான் இருக்கு. ஆமாங்க, என் ஃபேஸ் ஆட்டமே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கரடு மூஞ்சி ஃபேஸ் அழகு. ஓ ஸ்லோப்பு. ஓ ஓ செம்மையாக இருக்குதுங்க. ஓய், நான் நினச்சி கூட பார்க்கல, நல்ல இடத்துக்கு தான் கொண்டு வந்து இந்த பக்கி. தெர்மலுக்கு பின்னாடி இருக்கும் நம்ம. என்னது அது? ஆமாம், அந்த 16லேருந்து வர தண்ணி வழியாது. இப்போ தெர்மல் பின்னாடி தான் இருக்கும். அந்த தெர்மல் சாம்பல் தண்ணிலாம் அந்த வழியாக தான் அங்கே வருது. இங்கே வந்து ஒரு குட்டை மாதிரி தேங்கி நிற்கிது தண்ணிலாம். அந்தாண்ட வந்து பாருங்கள் 16 பிரிட்ஜ் அங்கேருந்து தெரியுது. அதெல்லாம் தண்ணி வரது பயங்கரமாக இருக்குது. அந்த டேம் ஃபுல்லானா அந்த 16லேருந்து திறந்து விட்றோம். அந்த காவாய் வழியாக வந்து வருங்க. அப்படியே பயங்கரமாக அந்த அலாடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். பக்கத்தில் க்ளோஸில் போய் காட்டுறோம், எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். பாருங்க, நான் எங்கே ஏற்றுறேன்னு ஜிங் குஜக் குஜக். போக்கணும் முன்னாடி போக்கணும். பயங்கரமான ஸ்லோப்பாக இருக்குங்க அது. ஃபஸ்ட்டு கியரில் மட்டும் அப்படி போடும். என்னடா முன்ன வேகத்தில் போயிட்டு இருக்கிறீங்க டோய்? அவனுக்கு என்ன அந்த வேகத்தில் போகிறான்? நோட்டில் இருக்கா? நாமளும் நோட்டில் தான் விட்டுட்டுருமா? ஐயா, நோட்டில் நல்லா போதே. ஆனால் வம்பு செகண்ட் கியரில் போட்டுப்போம். மலையும் மலை காண்டுகள். நல்ல லொக்கேஷனுங்க அது. பாலமலை போனோம்ல, அந்த ரோடு ஞாபகம் வருது இந்த ரோட்டை பார்த்தா. என்னடா அடா கண்ணுங்களா, என்ன அது கண்ணு இப்படி இருக்கு? சரி, உருட்டு. பார்த்து பத்திரம். போ 2 பேரும் முட்டிட்டு முத்தம் கொடுக்குறத கூப்பிட்ற. வரண்டா இருறோம். அவனும் வரணும்ல, பாவம்ல, ஏடி வேற இல்லை, பாவம் ஏஞ்சல். நான் உழுவுறதுல அவ்வளோ ஆர்வம் படம் உனக்கு? சரியான ஸ்லோப்பு தாங்க அது. பயங்கரமான ஸ்லோப்பு தான். வெறும் ஜல்லியாக இருக்கு. அதை விட அது கொஞ்சம் பெட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருட்டு கண்ணு. vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் 2-3 பேரை பார்த்தோன்னு நினைக்கிறேன். வேறு லெவல். ஆனால் நாங்கள் இப்போ வந்தோம்,
பின்னாடி இருந்து பாரு மலை பாருங்கள். அந்த மலை அங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே சுற்றியும் மலை தான் ஃபுல்லாகவே. நல்லா மலைக்குள்ளே நடுவில் சென்டரில் இருக்கிறோம் நாங்கள். மஞ்சள் போட்டிருக்காங்க, அதாண்ட வாழை மஞ்சள். அதான் இதுலேயே போய் போகலாம். அப்படி இதில் போய் அந்த இது வருதுல்ல, பூலாம்பட்டி ரோடு ஜாயிண்ட் ஆகும்ல, அதில் போய் அந்த தெருமல் வழியாக போயிடலாம். வாடா, இந்த காமெடி பீஸை வச்சுக்கிட்டு ஒரே சித்திரவாதைங்க. 2ல் 1 தொடருது, 3ல் 1 தொடருதுன்னு இருக்கிறான் பாருங்க. கிணறு வீடுலாம் பயங்கரமாகுது, பட் ரோடு தான் மோசமாக இருக்குது. செம்ம பிளேஸுங்க. ஆனால் அது வாவ், கரும்பு பாருங்க. கருப்பு கரும்பு. இங்கே கருப்பு எறும்பு போகுது பாருங்க பார்த்தால. இல்லை கருப்பு கரடி, இது எறும்பு இல்லை. ஷாட்டை கேமராவுக்கு முன்னாடி வந்து தான் இப்படி நீச்சல் அடி போகிறான் இப்படின்னு பார்த்துக்காங்க. என்னெல்லாம் சேட்டை காட்டுதுன்னு. பசங்க பேசுகிற ரியாக்ஷன் வேறு லெவல் லஞ்சில். இப்போ அங்கே இருக்கிறோம்னா பூலாம்பட்டி வலிங்க. இது வந்து பூலாம்பட்டி ரோடுங்க. பயங்கரமாக இருக்கும் அது இடம். பாருங்க, இந்த ஏரியா எல்லாமே இப்படி தாங்க நேச்சுரலாக தான் இருக்குங்க. நெல் இந்த ஃபுல்லாகவே வயல்வெளியாக தான் இருக்கும் இந்த பூலாம்பட்டி ரூட்டும். எங்களோட இன்றைக்கி வேட்டையே இங்கே தான். சும்மா வேறு லெவலில் இங்கே வேட்டையாட போகிறோம். கரும்பு, நெல் வயல், தென்னை இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. இந்த ரூட்டில் தாங்க. உங்களுக்கு ரொம்ப வைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து சூப்பர் ஒயரில் வச்சுருக்கேன். அதுவும் ஹைப்பர் ஸ்மூத் வந்து வைக்காமல் வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறது வேறு லெவலில் இருக்க போகுது. பயங்கரமான வியூவாக இருக்க போகுது பாருங்கள். தண்ணி எப்படி போகுது பாருங்கள். செம்ம இல்லை? வேறு லெவல். ஆனால் இவனில் விட்டு குத்தினா தான் தெரியும் போலக்குது. ஒரு பாட்டு போடு. தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதிலோர் ஆசை சுகம் சுகம் அதிலே.